வணக்கம். டயபெட்டிஸ் 60யோட கண்டினியூஷனான 3வது வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து டயபெட்டிஸ் எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 டிப்ஸும், அதுக்கப்புறம் எப்படி தடுத்துக்கலாம் உணவுகள் மூலமாக அப்படிங்கிறதையும் 10 டிப்ஸையும் பார்த்தீங்க. இப்போ 3வது டயபெட்டிஸில் வர அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டயபெட்டிஸ் வந்து என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, மெயினாக வந்து வாயில் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுற உறுப்பு என்னென்னா பல் எரிகளை வந்து அதிகமாக பாதிக்கப்படும். இரண்டாவது வந்து இப்போ இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து டீ காஃபி குடித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வெள்ளை சர்க்கரை போட்டு குடிக்கும்போது சிறுநீர் கழிக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷத்தில் வந்து சிறுநீர் வந்துடும். ஸோ உடனே அவங்க எல்லோரும் என்னன்னு அடிக்கடி என்னடா யூரின் வருதுன்னு யோசிப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வந்து இரவில் எவ்வளோ நேரம் வந்து சிறுநீர் கழிக்குன்னு பார்த்திங்கன்னா 2 முறை வந்து சிறுநீர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அந்த சிறுநீரை வந்து தரையில் நீங்கள் ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு நுரைய வெள்ளை நுரை போல் வந்திருந்தாலும் சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை நோய் வந்தால் என்ன உறுப்புகள் அதிகமாக பாதிக்கப்படும் பார்த்திங்கன்னா, இதயத்திலையும் மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த சர்க்கரை நோயின் அளவு வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி, அதாவது ஃபாஸ்டிங்கில் வந்து நார்மலான அளவு எவ்வளோ இருக்கணும் உடலில் சர்க்கரையினோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 100ஆகவும், சாப்பிட்ட பிறகு வந்து அதாவது சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு வந்து 180 இருக்கிறது வந்து நார்மலான லெவல். சிறுநீர் எரிச்சல் அடிக்கடி இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிக சர்க்கரை இருந்தாலும் சிறுநீர் எரிச்சல் இருக்கும், இல்லை உடலில் சூடு ஜாஸ்தியாக இருந்தாலும், இல்லை சிறுநீரக தொற்று இருந்தாலும் சிறுநீர் எரிச்சல் இருக்கும். அப்புறம் அடிக்கடி சிலருக்கு மயக்கம் வருதுன்னா, அதிக சர்க்கரை இருந்தாலும் அதிக மயக்கம் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்புனால் வருது, இல்லை சில நேரம் பித்த மயக்கத்தினால வருது, வலிப்பு, மண்டையில் ஏதாவது அடிபட்டு அதனால் கூட மயக்கம் வர்றதுக்கு, மூளையில் இரத்த குழாய் வெடிப்பு இல்லை விஷக்கடி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மயக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான டெஸ்ட்டுகள் நீங்கள் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எதுவாக இருக்குன்னு நீங்கள் தான் வந்து மருத்துவரை அணுகி டயக்னோஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்குதுன்னா சர்க்கரை நோய் இருந்தாலும் சிறுநீர் கழிக்கும், சிறுநீரக தொற்று இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இந்த சிம்டம்ஸ் தான். ஸோ இப்போ இதுக்கான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.